இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ரோட் டிராவல் பண்ண போறோம். அதுவும் ரோட் டிராவல் எதுல அப்படின்னா பைக்ல போக போறோம். ஓகே, ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ்? இட்ஸ் 650, அப்ராக்சிமேட்லி 650 இருக்கும். சென்னை டு பொள்ளாச்சி நம்ம வந்துட்டு ரோட்ல போக போறோம். ஸோ ஆக்சுவலாக 2 பேர் தான் போகணும், பட் நாங்கள் 3 பேர் இருக்கோம், வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா? ஸோ 3 பேர் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது, என்ன நல்லா பண்ணணும் நீங்கள் ரோட் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எஸ், ஹாஸ்பிட்டல் வந்தோம், சின்ன வேலை ஒன்று இருந்தது, அதை முடிச்சிட்டோம். இப்போ தான் ஆக்சுவல் ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா நாங்கள் வச்சிருந்த பேக் வந்துட்டு பிஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, அதுவும் 2 வீலரில் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது யாரும் பேக்கை எடுத்துகிட்டு போகாதீங்க. எஸ், பைக் எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் லஞ்ச் டைமில் தான் எடுத்தோம். என்னடா இதை மூஞ்சி இப்படி திருப்பி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன ஆர்டர் பண்ணலான்னா வெஜ் பிரியாணியும் அப்புறம் கர்ட் ரைஸும் ஆர்டர் பண்ணோம். நான் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஜ் பிரியாணி நல்லா இருந்ததோ இல்லையோ, டயரில் பசியில் டேஸ்ட்டாக தான் இருந்தது. தம் போட்டிருந்தாங்க வெஜ் பிரியாணிலேயே. விதன் வந்துட்டு கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் கர்ட் ரைஸ் பாய். ஏன் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு 2 பேர் கேட்டு இருந்தோம், பாதி புடுங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ தான் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். 85 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஒரு மாதிரி பட்டெக்ஸ் எல்லாம் வலிக்குது. ஏன்னா நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு வரோம் இல்லையா. ஒருத்தர் உண்ட மயக்கத்தில் உட்காந்துருக்காரு. யூஸ்வலாக காரில் போகும்போது சாப்பிட்டதையும் படுத்துருவார். இப்போ பைக்கில் போக போகிறோம், என்ன ஆக போகுதோ தெரியவில்லை. எங்க எதுல வந்திருக்கோம் அதன்படி? நாங்க பைக்ல வந்திருக்கோம். ஆமா, ஆனா வெயில்ல மட்டமா தான் இருக்கு, டயர்டா. க்ரூசிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து விடிய காலையில் ட்ராவல் பண்ணுங்க. ஓகே, நான் வெயிலை காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் வெயில். மணி 2 மணி ஆச்சு, 100 கிலோமீட்டர் கூட தாண்டலை. எரியுதிரி மாலா ஃபேனை போடு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தாங்க எனக்கு மட்டும் இல்லை, விதனுக்கும். தனா மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் செகண்ட் ஸ்டாப் எடுத்திருக்கோம் எனக்கு. ஏன்னா நாங்கள் வெயிலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பைக் ட்ராவலில் காலையில் ஒரு 3 மணிக்கு வண்டி எடுத்துருங்க, இல்லை 5 o'clock 6 o'clock எல்லாம் கேட்காதீங்க கைஸ். 3 மணி இல்லை 4 மணி போல் வண்டி எடுத்துருங்க. ஆமாம், இன்னும் 200. ஏன்டா பைக்ல வந்து ஃபீல் பண்றீங்களா? ஆமா, நான் சொன்னேனா கார்ல போலான்ட்டு. கேட்டீங்களா? இல்ல, ஏன் பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க பெரியவங்க கிடையாது, நாங்க 2 பேர் தான் பெரியவங்க இந்த வீட்டில். நீங்க 2 பேர் பெரியவங்க பண்ணதான் இப்படி இருக்கு. நானும் இதுன்னு குட்டியும் கிளம்பியிருந்தா எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கேன். சும்மா அப்படியே ஒரு இடையில ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். மூஞ்சில் பாருங்களேன் எவ்வளோ பிம்பிள்ஸ் நல்லா தெரியுதுன்ட்டு. ஏன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுல்ல வெயிலில் வந்து, அதனால நல்லாவே தெரியுது. உங்களுக்கு பைக் டிரைவ் பிடிச்சிருக்கா? Yes, I loved, I enjoying. இதுமா உனக்கு பைக் டிரைவிங் பிடிச்சிருக்கா? ஓகே. யார் என்ன கேட்கலையே எனக்கு பைக் டிரைவிங் பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிருக்குதுனாலும் பிடிக்கலனாலும், இப்போ நான் பிடிக்கலின்னு சொன்னேன்னா நான் இந்த குரூப்பில் தனித்து விடப்படுவேன். அப்போ உனக்கு பிடிக்கல? எனக்கு பிடிச்சிருக்கோன்றல பிடிக்கிறதுன்னு இல்லை, வசதியாக இல்லை, அவ்வளோதான். பிடிக்கலன்ட்டு இல்லை, எனக்கு எந்த இடத்துல நீங்கள் 2 பேர் இருந்தீங்கனாலும் அது பிடிக்காம போகாது. நான் என்ன சொல்லணும், நான் என்ன சொல்கிறேன், வசதியாக இல்லை. ஓகே, இன்னும் பாதி கிலோமீட்டர் கூட கிராஸ் பண்ணல, அதுக்குள்ளே 4 முறை வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிடல, 4 முறை நின்னாச்சு. இப்போ வர மலையில் மாட்டுவோம் போல். நான் ஒவ்வொரு முறையும் வெளியில் போகும்போது லாங் ட்ரைவ் போகும்போது பிளான் பண்ணுறது என்னென்னா ஜங்கீஸை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் இந்த தடவை இன்றைக்கி முடியவே இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சு வெயிலில் போனதுனால. ஸோ எவ்வளோ ஜங்கீஸ் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வடை சாப்பிட்ருக்கோம். சரி, ஓகே, நம்மளும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வீடியோவை எடுக்கலாமேன்னு எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் லைட்டாக பக்னு பயமாக தான் இருந்தது, ஃபோன் கீழே விழுகிற மாதிரி காற்று. இதில் இவன் வேறு நானும் வரணும் அப்படின்னு அவனும் இடையில வந்துட்டான். பண்ற
குண்டல்பேட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எங்கள் ஊர். சரி விதுங்குட்டி, ஏன் இப்படி நிக்கிற? கீழே வந்து பார்த்து பிடிச்சிக்கோ கீழே விழுகாம. ஏ கைஸ், இதுதான் நிலமை. இப்படி தான் இருக்கு நிலமை. அப்படியே எரியுதுடி மாலா, ஃபேனை வை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாராவது ரோட் ட்ரிப் போகணுன்னா காலையில் நேரமே போங்க 2 வீலரில். அப்புறம் 2 பேர் போகணுன்னா 2 பேர் தான் போகணும். சின்ன பையன் அப்படின்னுலாம் இன்னொருத்தர் ஆட் பண்ணக்கூடாது. ஆமாம். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நிலமை தான் இருக்குது ரோட் ட்ரிப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, யாரும் போகாதீங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் நாங்கள் 3 பேர் பேசிகிட்டே வந்தோம். 80% ஆஃப் த ட்ராவல் டைம் ஃபன்னாக இருந்தது. அந்த பெயின் கூட ஏதாவது ஃபன்னியாக பேசிட்டு ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் மீதி 20% ஆஃப் டைமு அம்மாடியோ அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதனால் திஸ் ரோட் ட்ரிப் இஸ் ஃப்ளாப். திரும்பி நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு நானும் விதனும் பஸ்ஸில் தான் போக போகிறோம். ரோட் ட்ரிப் பர்சனை தனியாக அனுப்பிச்சுட்டுலான்னு இருக்கேன், பைக் பர்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. யா.